ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 5-6 கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய மண் இருக்கும். அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து டக்குன்னு வெந்துடும். குக்கரில் அப்படின்னா ஒரு விசில் வச்சாலே போதும். நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு. வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. கிழங்கு வந்து வேக வைக்கும்போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிழங்கை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த கிழங்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்த மாதிரி இருக்கும். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அந்த மாவுலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்தா போதும். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். நான் தண்ணியே சேர்க்கலை. அந்த மாவுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கிழங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். கிழங்கு வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூட, ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்குல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக மசாலா சேர்த்து பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. சேப்பங்கிழங்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.